சபரிமலையில் வீற்றிருக்கும் ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோயிலுக்கு ஆண்டாண்டிற்கு மண்டலம் மற்றும் மகர விளக்கு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. மண்டல பூஜை 41 நாட்களும், மகர விளக்கு பூஜை 21 நாட்களும் நடைபெறுகின்றது. எண்ணிலடங்கா பக்தர்கள் ஆண்டுதோறும் இறை தரிசனம் செய்வதற்கு ஆண்டாண்டிற்கு வருகின்ற பக்தர்கள் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே வருகின்றது. இந்த பக்தர்கள் எண்ணிக்கை உயர்வுக்கேற்ப கேரளா தேவஸ்வம் போர்டும், திருவாங்கூர் தேவஸ்வம் போர்டும், கேரள அரசாங்கமும் பல மாற்றங்களை பக்தர்கள் வசதிக்காக செய்து வருகின்றார்கள். சபரிமலை ஐயப்பன் திருக்கோயிலை பொறுத்தளவில் தமிழ்நாட்டிலிருந்து அதிக அளவு பக்தர்கள் செல்வதை அனைவரும் அறிந்த ஒன்று. தமிழ்நாட்டுடைய பக்தர்கள் நலன் கருதி இந்து சமய அறநிலையத்துறையின் தலைமையிடத்தில் 24 மணி நேரமும் செயல்படுகின்ற ஐயப்பசாமி பக்தர்களுக்கு உதவிடும் வகையில் ஒரு தகவல் மையம் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் மாண்புமிகு தமிழக முதல்வர் வழிகாட்டுதல்படி அமைக்கப்பட்டிருக்கின்றது. திருக்கோயிலின் சார்பில் சபரிமலையிலேயே சூப்பரண்ட் அளவிலே இருக்கின்ற இருவரை இந்த வாரத்தில் தமிழகத்திலே இருந்து செல்கின்ற பக்தர்களுக்கு வழிகாட்டுகின்ற விதமாகவும், அவர்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் உதவிடும் நோக்கிலும் இந்த மகர விளக்கு மற்றும் மண்டல பூஜை காலங்கள் நிறைவுகின்ற வரையில் அங்கே இருந்து பணியாற்றுவதற்குண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஐயப்பனுக்கு செல்லுகின்ற இந்த கார்த்திகை மாதத்தில் ஆண்டாண்டு 2 ஆண்டுகளாக மலர் பூஜை நடத்தப்பட்டு வருகின்றது. அந்த மலர் பூஜையில் ஐயப்ப சாமி திருக்கோயிலுக்கு 40 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து சென்று வருபவர்களை கௌரவிக்கின்ற வகையில் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்பட்டு ஐயப்பன் உருவம் குறித்த வெள்ளி நாணயம் வழங்கப்பட்டு வருகின்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.